அண்மைச் செய்தி. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகையை முன்னிட்டு திருச்சி மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை 7 மணி முதல் கனரக வாகனங்களுக்கு மாற்று வழிப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சியில் முதலமைச்சர் விஜய் வருகையை ஒட்டி திருச்சியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்களுக்கு மாற்று வழிப்பாதை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் சத்திரம் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் செல்ல அனுமதி என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் இளவரசன். வணக்கம் இளவரசன், இது தொடர்பான முழு விவரம். கண்டிப்பா மாலதி. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலாக திருச்சி மாநகருக்கு வருகை தர உள்ளார். அதாவது பதவியேற்றதுக்கு பிறகு 21 நாட்களுக்கு பிறகு இன்று பொதுமக்கள் மத்தியில் உரையாற்ற உள்ள நிலையில இன்று மாலை அதற்கான ஏற்பாடுகள் திருச்சி மாநகரில் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தமிழக முதலமைச்சர் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரில் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை 7 மணி முதல் திருச்சி மதுரை, திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்றுப்பாதை வழங்கப்பட்டுள்ளது. அதே போல திருச்சி மாநகருக்கு உள்ள சத்திரம் பேருந்து நிலையத்தில் இன்று காலை 10 மணிக்கு மேல் டவுன் பஸ் அனைத்தும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கும் பல்வேறு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வரும் கனரக வாகனங்கள் அனைத்தும் திண்டுக்கல்லில் இருந்து சென்னை செல்லும் அனைத்து வாகனங்களும் மணப்பாறை வழியாக, குளித்தலை, முசிறி வழியாக, பெரம்பலூர் வழியாக சென்னைக்கு செல்ல வேண்டும். அதே போல சென்னையில இருந்து மதுரை, திண்டுக்கல் செல்லும் கனரக வாகனங்கள் பெரம்பலூரில் இருந்து முசிறி, குளித்தலை, மணப்பாறை வழியாக செல்ல வேண்டும். அதே போல சென்னையில இருந்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை செல்லும் கனரக வாகனங்கள் பெரம்பலூரில் இருந்து அரியலூர் மார்க்கமாக செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல புதுக்கோட்டையிலிருந்து சென்னை செல்லும் கனரக வாகனங்கள் தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர் வழியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல தஞ்சாவூரிலிருந்து கரூர் செல்லும் கனரக வாகனங்கள் அனைத்தும் அரியலூர், பெரம்பலூர், துறையூர் வழியாக மாற்று வழியில் செல்ல வேண்டுமோ அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில கரூரிலிருந்து தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் பகுதிக்கு செல்லும் வாகனங்கள் அனைத்தும் குளித்தலை, முசிறி, பெரம்பலூர், அரியலூர் வழியாக சுற்றி செல்ல வேண்டும் என கனரக வாகனங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதே போல திருச்சி மாநகரிலும் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு மேல் சத்திரம் பேருந்து அனுமதியில்லை. இன்று ஒரு நாள் சத்திரம் பேருந்து இயங்காது. ஏனென்றால் சத்திரம் பேருந்து அருகில் தான் முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய தனியார் கல்லூரி இருக்கு. அங்க அதிக அளவு கூட்டம் வரும். அதனால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நலன் கருதி இன்று சத்திரம் பேருந்து இயங்காது என அறிவிக்கப்பட்ட நிலையில சத்திரம் பேருந்துக்கு வரும் அனைத்து பேருந்துகளும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து பல்வேறு பேருந்து இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலதி. இளவரசன், தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.